இயேசு ஆண்டவர் செய்த புதுமைகளை பற்றி, அதிசயங்களை பற்றி, அற்புதங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் மார்க்கு நற்செய்தியிலிருந்து எடுத்து வாசித்து அதை பற்றி சிந்தித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே இயேசு ஆண்டவர் ஒரு முடக்குவாதமுற்ற ஒரு நோயாளியை குணமாக்கினதை குறித்து நாம் சிந்தித்து ஜெபிக்க இருக்கிறோம். இதில் முக்கியமாக 3 விதமான கருத்துக்களை, செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, அந்த முடக்குவாதமுற்ற மனிதனிடம் விசுவாசம் இருந்ததோ, நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ தெரியாது. ஆனால் அவனை இயேசுவிடம் சுமந்து சென்றார்கள் அல்லவா 4 பேர். அவர்களிடம் விசுவாசம் இருந்தது, அவர்களிடம் நம்பிக்கை இருந்தது. இயேசுவிடம் இந்த முடக்குவாதமுற்ற மனிதனை கொண்டு சென்றோம் என்றால் நிச்சயமாக அவர் இவனை குணப்படுத்துவார் என்ற விசுவாசம், நம்பிக்கை அவர்களிடம் ஆணித்தரமாக, உறுதியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த முடக்குவாதமுற்றவனை கட்டிலே வைத்துக்கொண்டு தூக்கி கொண்டு எடுத்து செல்லுகிறார்கள். அன்பானவர்களே, அந்த ஒரே விசுவாசமானது அந்த 4 பேரிடமும் இருக்கிறது. நற்செய்தியிலே பார்க்கிறோம், மண்ணுலையிலே 2 பேர் மனமொத்து ஜெபித்தாலே அந்த ஜெபம் கேட்கப்படுமாம். அப்படி என்றால் இந்த 4 பேருடைய மனமொத்த விசுவாசம், நம்பிக்கையானது அவனுக்கு குணத்தை கொண்டு வராமல் இருக்குமா? நிச்சயமாய் இருக்காது. அப்படித்தான் நம்முடைய குடும்பங்களிலே கூட நம்மிடம் இருக்கின்ற அனைவரும், நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம் இருக்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற காரியம் நிச்சயமாய் நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த மனிதனை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அவர்களிடத்திலே ஒரு விடாமுயற்சி இருப்பதை நாம் 2வதாக காணுகின்றோம். இயேசுவை சுற்றிலும் மிகப்பெரிய கூட்டம். 4 பேரும் சேர்ந்து கொண்டு அவனை தூக்கி கொண்டு கட்டிலே கிடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. அவரை சுற்றிலும் மிகப்பெரிய கூட்டம். தங்களால் முடியாது என்று சொல்லி அவனை அப்படியே விட்டுவிட்டு இந்த 4 பேரும் சென்று விடவில்லை. அவர்களிடம் ஒரு விடாமுயற்சி இருந்தது. அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய காரியத்தை செய்தார்கள். என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்த வீட்டின் மேலே ஏறி அந்த கூரையை பிரித்து இயேசுவுக்கு முன்பாக அந்த மனிதனை கொண்டு வந்தார்கள் என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விடாமுயற்சியானது இருக்கிறதோ அது இறைவனிடமிருந்து வரங்களை, அவருடைய ஆசிரை நமக்கு கொண்டு வரும் என்பதிலே அச்சமில்லை. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்திலே சக்கேயுவை குறித்து வாசிக்கிறோமே. சக்கேயு ஒரு குட்டையான மனிதன், குள்ளமான மனிதன். ஆனால் அவனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும், அவரிடமிருந்து ஆசிரை பெற வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஆனால் இயேசுவை சுற்றிலும் எப்போதும் பெரிய கூட்டமாய் இருந்ததே. என்ன செய்வது? எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி முன்னே ஓடி ஒரு காட்டு அத்தி மரத்திலே ஏறிக்கொண்டு அவருடைய வருகைக்காக காத்திருந்தான். அவனுடைய விடாமுயற்சியானது இயேசுவையே அவனுடைய வீட்டிற்கு கொண்டு வந்தது, அவனுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய ஜெபமானது நிச்சயமாக இயேசுவை உங்களிடம் கூட்டிக் கொண்டு வரும். இயேசுக்காக வாழுவேன், இயேசுவுக்காக வாழுவேன், இயேசுவுக்கு எப்பொழுதும் சான்று பகிர்ந்து வாழுவேன் என்று நீங்கள் உறுதிமொழி எடுக்கின்ற பொழுது உங்களுடைய விடாமுயற்சியானது இயேசுவினுடைய ஆசிரை நிச்சயமாய் உங்களுடைய குடும்பத்திற்கு கொண்டு வரும். அன்பானவர்களே, நாம் புனித அகஸ்டினாருடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கின்ற வேளையிலே அவருடைய தாய் மோனிக்கம்மாள் தன்னுடைய மகன் பாவக்கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, பல ஆண்டுகள், 18 ஆண்டுகள் விடாமல் தொடர்ந்து ஜெபித்தாள் என்பதை நாம் அவருடைய வரலாற்றிலே அறிய வருகிறோம். நம்முடைய ஜெபமானது அப்படி விடாமுயற்சியோடு இருக்கிறதா? 1 நாள் ஜெபிக்கிறோம், 1 வாரம் ஜெபிக்கிறோம், கூட போனால் 1 மாதம் ஜெபிக்கிறோம். அதற்கு மேல் நம்மளால் ஜெபிக்க முடிவதில்லை. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவே இல்லையே என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் விடுகின்றோம். அதற்கு மேல் ஜெபிக்காமலேயே விட்டு விடுகின்றோம்.
இல்லை என்றால் வேறு காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றோம். விடாமுயற்சியானது இயேசுவிடமிருந்து வரங்களை கொண்டு வரும். இந்த 4 பேருடைய விடாமுயற்சியானது இயேசுவிடம் அந்த மனிதனை கொண்டு போய் சேர்த்தது. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அவனை குணப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, 3வதாக இறுதியாக இயேசு அந்த மனிதனை பார்த்து சொல்லுகின்றார், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு போய் என்று சொல்லி அவனை குணப்படுத்தி அனுப்புகின்றார். இயேசுவுக்கு தெரியும் இந்த மனிதனிடம் இந்த முடக்குவாத நோய் வந்ததனுடைய காரணம் அவனுடைய பாவங்களும் பாவத்தினாலே அவனுடைய உள்ளத்திலே இருந்த குற்ற உணர்வுகளும் தான் காரணம் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆகவேதான் அவனுடைய நோய்க்கு காரணமான இந்த பாவத்தையும் பாவத்தினால் ஏற்பட்ட குற்ற உணர்வையும் போக்குவண்ணமாக, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய குடும்பத்திலும் கூட இந்த பாவமும் பாவத்தினுடைய குற்ற உணர்வுகளும் இருக்கின்ற பொழுது பல நல்ல காரியங்கள் தடைபட்டு போய்விடும். நல்ல காரியங்கள் நடக்காமலே போய்விடும். திருமண காரியங்கள் தடைபட்டு போய்விடும், வருகின்ற வருமானம் தடைபட்டு போய்விடும், வேலைகள் தடைபட்டு போய்விடும், பிள்ளைகளுடைய படிப்பு தடைபட்டு போய்விடும். இப்படியாக அநேக காரியங்கள் இந்த பாவத்தினாலும் பாவத்தினால் ஏற்படுகின்ற குற்ற உணர்வுகளினாலும் ஏற்பட்டுவிடும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு நம்முடைய வீட்டிற்கு வந்து நம்முடைய பாவத்தையும் நம்முடைய குற்ற உணர்வுகளையும் நீக்க வேண்டும். அதற்காகத்தான் திருச்சபை பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு அருட்சாதனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திருவருட்சாதனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதை நாம் பெறுகின்ற பொழுது நம்முடைய பாவங்களும் பாவத்தின் குற்ற உணர்வுகளும் நம்மிடமிருந்து நீக்கப்படுகிறது. இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தியில் 5வது அதிகாரத்தில் 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் இருந்த மனிதனை குணப்படுத்திய நிகழ்ச்சியை நாம் வாசிக்கிறோமே. 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, பார், இதோ குணமடைந்துள்ளாய், இதிலும் கேடானது எதுவும் உனக்கு நேராதபடி இனிமேல் பாவம் செய்யாதே என்கின்றார். ஆம், அவனுடைய பாவத்தின் விளைவு அவன் 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் கிடந்தான். அன்பானவர்களே, ஆக நம்மிடம் இருக்கின்ற நோய்களுக்குடைய காரணம் எல்லாவற்றுக்குமே பாவம் என்று சொல்லவில்லை. ஆனால் பாவமும் பாவத்தின் வழியாக வருகின்ற குற்ற உணர்வுகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நோய்களை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாமும் கூட இந்த நாளிலே இயேசு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு வந்து நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்த வேண்டும், நம்மிடத்தில் இருக்கின்ற குற்ற உணர்வுகள் பாவங்களை நீக்கி நம்மிடத்தில் இருக்கின்ற நோய்களை எல்லாம் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோமா? நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மூவரு தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, இந்த நேரத்திலே கூட நீர் எங்கள் குடும்பத்திற்கு வரும்படியாய் நாங்கள் உம்மை அன்போடு அழைக்கிறோம். இந்த முடக்குவாதமுற்ற மனிதனை தூக்கி கொண்டு வந்த 4 பேரிடமும் இருந்த அதே மனமொத்த விசுவாசம் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடமும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் அவர்களிடம் இருந்த விசுவாசத்தை கண்டு அந்த முடக்குவாதம் உற்றவனை குணமாக்கினீர் என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோமே. ஐயா, எங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுடைய விசுவாசத்தை கண்டு நம்பிக்கையை கொண்டு எங்களுடைய குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்யும். எங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற நோயாளிகளுடைய நோய்களை நீர் குணப்படுத்துவீராக. எங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் குற்ற உணர்வுகளையும் நீர் எடுத்து போடுவீராக. தகப்பனே, அவர்களிடம் இருந்த விடாமுயற்சியானது எங்கள் குடும்பத்திலும் உள்ளவர்களிடமும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விடாமல் போராடி ஜெபிக்கக்கூடிய வரத்தை தாரும். எல்லா சூழ்நிலையிலும், துன்பமான சூழ்நிலையிலும், கஷ்டமான சூழ்நிலையிலும், வியாதியான சூழ்நிலையிலும் உமக்கு சாட்சியாக வாழக்கூடிய வரத்தை தாரும். உம்மிடம் நம்பிக்கை இழக்காமல் இருக்கக்கூடிய வரத்தை தாரும் ஆண்டவரே. எப்போதும் உம்மை போற்றி புகழ்ந்து ஜெபிக்க எங்களுக்கு வரம் தாரும் சாமி. தகப்பனே, அந்த மனிதனுடைய பாவத்தை போக்கி குற்ற உணர்வுகளை எல்லாம் நீக்கி அவனை குணப்படுத்தினீரே, அப்படியா எங்கள் குடும்பத்திலே உள்ள நோயாளிகளுடைய பாவங்கள் குற்ற உணர்வுகளை எல்லாம் நீக்கி குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.
மார்க்கு நற்செய்தி 16:17 நீர் சொல்லி இருக்கிறீரே, நம்பிக்கை உள்ளோரிடம் இந்த அருங்குறிகள் காணப்படும். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது, அவர்கள் உடல்நல மற்றோர் மீது கைகளை வைக்க அவர்களும் குணமடைவார்கள் என்று சொன்னீரே. தகப்பனே, இதே அற்புதங்கள் எங்களுடைய குடும்பத்திலே இந்த நேரத்திலே நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த எங்கள் குடும்பத்திலே உள்ள எல்லா நோயாளிகளின் மீதும் உமது பெயரால் நாங்கள் கைகளை வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோயாளிகள் அனைவரையும் தொட்டு குணப்படுத்துவீராக. சிறப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் காலத்திலே அப்பா, இந்த நோயினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா மக்களின் மீதும் இரக்கம் காட்டும். சிறப்பாக இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே, எங்களுடைய ஊரிலே, எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற எல்லா நோயாளிகளின் மீதும் உம்முடைய கரத்தை வைத்து நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. இன்று காணுகின்ற இந்த எகிப்தியர்களை இனிமேல் காணவே மாட்டீர்கள் என்று சொன்னீரே. அப்படியா இன்று காணுகின்ற இந்த வியாதி இனிமேல் காணாமல் போகும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் அந்த 4 பேரிடம் இருந்த விசுவாசத்தை போல உறுதியான விசுவாசத்தோடு செபிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், எங்கள் குடும்பத்திலே ஒரு அதிசயம் நடக்கட்டும், எங்கள் குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடக்கட்டும், எங்கள் குடும்பத்திலிருந்து வியாதிகள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.